رسول الله والصلاة والسلام عليك يا رسول الله خذ بيدي قلة حيلتي وادركني يا شفيع المذنبين. புகழ் அனைத்தும் ஏகரியானாகிய அல்லாஹின் மீதே உண்டாகட்டுமாகுக. மேலும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அண்ணலும் பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் நடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ தாபஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாகுக. ஆமீன். அன்பான தோழர்களே, இன்றைய நவீன உலகில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் நாளுக்கு நாள் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. முன் ஒரு காலத்தில் இந்த மனித சமுதாயம் எதையெல்லாம் இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை என்று குறிப்பிட்டதோ அவை அனைத்தையும் இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் ஒரு சராசரி விஷயமாக, சாதாரண விஷயமாக ஆக்கி வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நூற்றாண்டில் இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இயற்கைக்கு நிகரான ஒரு செயல்முறையை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி. இந்த டெஸ்ட் டியூப் பேபி என்பது கணவனுடைய விந்து துளியையும் மனைவியினுடைய கருமுட்டையும் வெளியே எடுத்து அவைகளை ஒன்றிணைத்து அது கருவாக மாறியதற்கு பிறகு மனைவியினுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி விடுவார்கள். இந்த டெஸ்ட் டியூப் பேபியில் இதை போன்று பல முறைகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த ஒரே ஒரு முறையை மாத்திரம்தான் அந்த மார்க்கத்தின் உலமாக்கள் கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த கர்ப்பப்பையில் செலுத்தப்பட்ட விந்து துளியும் அந்த கருமுட்டையும் அந்த கணவன் மனைவிக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற ஊர்ஜிதம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கூறியிருக்கிறார்கள். இதை தவிர்த்து ஒருவேளை அந்த கணவனுக்கு இருக்கின்ற விந்து துளிகள், விந்து அணுக்கள் பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னால் வேறொரு அந்நிய ஆணினுடைய விந்து அணுக்களை அவர்கள் இந்த செயல்முறையில் பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை பலமாக இருக்கிறது, ஆனால் கருமுட்டை பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னால் வேறொரு அந்நிய பெண்ணினுடைய கருமுட்டையை இந்த சோதனையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற அந்த முதலாவது வகை தவிர்த்து அனைத்து வகைகளையும் அந்த மார்க்கத்தின் உலமாக்கள் தடை செய்திருக்கிறார்கள். காரணம், இந்த வகைகளில் எல்லாம் பிறக்கின்ற அந்த குழந்தை யாருக்குரியது என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே இதெல்லாம் ஜினாவிற்கு நெருக்கமான செயல் என்று அந்த மார்க்கம் கூறுகிறது. மேலும் ஃபத்தாவா மஹ்மூதியா என்ற ஃபத்வாவில் மார்க்கத்தின் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த டெஸ்ட் டியூப் பேபியில் இருக்கின்ற மேலே சொல்லப்பட்ட முதலாவது வகையை தவிர்த்து முதலாவது வகையில் மாத்திரம்தான் இந்த சட்டம் கூடுமானதாக இருக்கிறது. இருப்பினும் இந்த டெஸ்ட் டியூப் பேபியினுடைய அனைத்து முறைகளையும் நாம் தவிர்த்து கொள்வது ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த முதலாவது வகையிலும் கூட அந்த கர்ப்பப்பையில் செலுத்தப்படுகின்ற விந்து துளியும் அந்த கருமுட்டையும் அந்த கணவன் மனைவிக்குரியதாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு உறுதியும் கிடையாது. காரணம், இன்றைய காலத்தில் உலகெங்கிலும் மருத்துவத்துறையில் ஏராளமான மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நம் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த டெஸ்ட் டியூபுடைய செயல்முறை நாம் முடிந்த அளவிற்கு முற்றிலுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கலிபோர்னியாவில் அலெக்சாண்டர் மற்றும் டாஃப்னா என்ற தம்பதியினர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனவே அவர்கள் இந்த டெஸ்ட் டியூப் செயல்முறையை மேற்கொண்டார்கள். அவர்கள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு அவர்கள் DNA பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அந்த குழந்தை அவர்களுக்குரியதா இல்லை. மனமுடைந்த தம்பதியினர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மீது வழக்கு தொடுத்து பத்திரிகையில் பேட்டி தருகிறார்கள். நாங்கள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தோம், இப்பொழுது குழந்தை பிறந்திருக்கிறது, இருப்பினும் எங்களது மனம் நிறைவாக இருக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்தோடு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த சூழலில் இன்றைய காலத்தில் சில ஆண்டுகளாக வாடகை தாய் என்ற ஒரு கலாச்சாரம் இந்த டெஸ்ட் டியூபின் மூலமாக மக்களிடத்தில் பரவி கொண்டு வருகிறது. அதாவது ஒரு பெண் தனக்கு கர்ப்பப்பை சீராக இருந்தும் அவருடைய கருமுட்டைகள் ஆரோக்கியம் இருந்தும் கூட தன்னுடைய அழகு குறைந்து விடக்கூடாது, பிள்ளையை பெற்றெடுப்பதன் மூலமாக தன்னுடைய அழகு குறைந்து விடக்கூடாது என்பதன் காரணமாக இந்த செயல்முறையில் தன்னுடைய கருமுட்டையை கொடுத்து
அந்த கருவை சுமப்பதற்கு ஒரு வாடகை தாயை, ஒரு பெண்ணை அவர் ஏற்படுத்துகிறார், பணம் கொடுத்து ஏற்படுத்துகிறாள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை சுமந்து பெற்றெடுப்பதற்கு அவர் ஒரு பெண்ணை ஏற்படுத்துகிறார்கள். இதன் விஷயமாக இன்றளவிலும் கூட உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களிலேயும் சர்ச்சையும் இருக்கிறது, அந்த குழந்தை யாருக்குரியது என்று. இன்று வரையிலும் ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. நமது மார்க்கம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு தாய் என்பவர் அந்த வாடகை தாய் தான். காரணம், இந்த தாய் தன்னுடைய கருமுட்டையை மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த வாடகை தாய் அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்திருக்கிறாள். கடும் வேதனையை பொறுத்து கொண்டு அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். அந்த வாடகை தாயினுடைய வயிற்றினுள் தான் அந்த குழந்தை 10 மாத காலம் இருந்து விந்து துளியில் இருந்து குழந்தையாக உருவம் பெற்றிருக்கிறது. எனவே அந்த வாடகை தாய் தான் மார்க்கத்தின் சட்ட அடிப்படையில் அந்த குழந்தைக்குரிய தாய் என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடைந்து இறந்து விட்டதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், தாயினுடைய அந்தஸ்தில் அந்த குழந்தையுடைய சொத்தில் இருந்து அந்த வாடகை தாய்க்கு தான் சொத்துக்கள் செல்லும் என்று கூறுகிறார்கள். எனவே இது போன்ற மோசமான செயல்முறையை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இஸ்லாமும் அவர்களுக்கு இந்த டெஸ்ட் டியூப் பேபி என்ற செயல்முறையை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. அவர்கள் தங்களால் முடிந்தவருக்கு அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ செய்ய வேண்டும். தங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த சோதனையில் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறியிருக்கிறான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் தஆலா தன் நாடியவருக்கு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்கிறான். அவர்களை சோதிக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்கின்றான். நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்திலாஹும். அல்லாஹ் தஆலா யாரையேனும் பிரியப்பட்டு விட்டால் அவன் எந்த அளவிற்கு அவர்களை பிரியப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். அவனை சோதித்து என் அடியான் எந்த அளவிற்கு என்னை அவன் கட்டுப்படுகிறான், எனக்கு அவன் வழிபடுகிறான் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அவனுக்கு சோதனையை கொடுக்கிறான் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களிலேயே அல்லாஹ் தஆலாவிற்கு ஆக பிடித்தமான மனிதர்கள் நபிமார்கள். அப்படிப்பட்ட நபிமார்களிலேயும் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுக்கு அவருடைய வயது முதிர்ச்சியில் தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில நபிமார்களுக்கு அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததில்லை. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது ஹலீலுல்லா என்று அழைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வயது முதிர்ச்சியில் தான் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். எனவே நம் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து ஏற்படுகின்ற சோதனையில் நம்மால் முடிந்தவருக்கு பொறுமையாக இருந்து அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ கேட்க வேண்டும். நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி. அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினான அடியானுக்கு, தன்னை ஈமான் கொண்ட அடியானுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு சோதனையை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இல்லை என்றால் அவனுக்கு ஒரு சோதனை அவனுடைய மரணம் வரை நீடித்து வைத்து இருக்கிறான். இதன் காரணமாக அவன் மறுமையில் அல்லாஹை சந்திக்கும் சமயத்தில் ஒமா அலைஹி ஹத்தீஅத்துன், அவன் பாவமே இல்லாதவனாக அல்லாஹ் தஆலாவை சென்று சந்திக்கிறான். அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி விடுகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் நாம் பொறுமையாக இருந்தும் இந்த வருகின்ற நவீன செயல்முறையை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. வாசலம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.